சட்டமன்ற தொகுதி வாரியாக உறுப்பினர்களை சேர்க்க தனுஷ் ரசிகர் மன்றம் உத்தரவு. தனுஷ் விரைவில் அரசியல் கட்சி துவங்க உள்ளதாக தகவல். விரிவான செய்திகள். பிரதமர் மோடியும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வீட்டிலிருந்தே அரசாங்கத்தை நடத்தி வருவதாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று அவை செயல்படாததற்கு மோடியும் அமித்ஷாவுமே காரணம் என கூறினார். கடந்த 17 நாட்களாக மாணவர்கள் மீதான அநீதிகள் மற்றும் கொடுமைகள் குறித்து அமித்ஷா அவைக்கு வந்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், அவைக்கு வர இருவரும் ஏன் இவ்வளவு அஞ்சுகிறார்கள் என கேள்வி எழுப்பினார். மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கவோ அல்லது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தீர்வுகளை வழங்கவோ மோடி அரசு விரும்பவில்லை என கார்கே குற்றம் சாட்டினார். बीजेपी के सारे लोग उठ के उनको तुम प्रोटेस्ट करो. இதேபோல் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், மாணவர்கள் மீதான அத்துமீறல்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்திற்கு வந்து அறிக்கை அளிக்கும் வரை அவரை செயல்பட தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என தெரிவித்தார். We will see. I told our stand is very clear on that. Any bill, FCRA bill, first of all, Amit Shah should come to Parliament and to give a statement on atrocities against the students of Delhi. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல்கள் குறித்து உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். தி இந்து ஆங்கில நாளிதழில் தான் எழுதியுள்ள கட்டுரையை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ள ராகுல் காந்தி, தங்கள் எதிர்காலம் குறித்து அமைதியான முறையில் கேள்விகளை எழுப்பிய மாணவர்கள் மீது பெல்லட் துப்பாக்கிகள், கண்ணீர் புகைக்குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். காவலர்கள் மாணவிகளை தாக்கியதில் பலரின் உடலின் மறைவான பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் சிறார்களின் எலும்புகள் முறிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மோடி அரசாங்கம் நாட்டு மக்களின் கேள்விகளுக்கு இத்தகைய காட்டுமிராண்டித்தனமான முறையிலேயே பதிலளிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து மோடி மற்றும் அமித்ஷா அளிக்கும் மௌனம் வெறும் அலட்சியமோ அல்லது கவனக்குறைவோ அல்ல, அது அந்த வன்முறைக்கு அளிக்கும் அங்கீகாரம் என அவர் விமர்சித்துள்ளார். இதற்கு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பொறுப்பு கூறல் வழங்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது என ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து அரசு மற்றும் கல்வி நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலாவதாக பாடப்பட வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளித்ததற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ் ஒரு மொழி மட்டுமன்று, அது ஒரு சிந்தனை, பண்பாடு, நாகரிகம் மற்றும் நம் உயிர் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் நம் உணர்வு என்பதை முழுமையாக உணர்ந்ததே நமது தமிழ்நாடு அரசு என அவர் கூறியுள்ளார். தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை, சிறப்பு மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதை என தெரிவித்துள்ளார். இத்தீர்மானம் நிறைவேற்றிய இந்நன்னாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கும் தமிழ்தாயின் புகழ் ஓங்கட்டும், தமிழ்நாட்டின் வெற்றி பயணம் தொடரட்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வந்த பிறகும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு ஏன் இவ்வளவு பயம் என்றும், மக்களவைக்கு வந்து கேள்விகளை எதிர்கொள்ள ஏன் இவ்வளவு தயக்கம் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இன்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசால் அவசர மற்றும் முக்கியத்துவம் கருதி கொண்டுவரப்பட்ட சப்ளிமெண்டரி லிஸ்ட் ஆஃப் பிசினஸ் பட்டியலை சுட்டிக்காட்டியுள்ளார். அதில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெயரில் தி கேரளா பில் மற்றும் தி நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் பில் அறிமுகத்திற்காக பட்டியலிடப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 21ஆம் தேதி முதல் நாடாளுமன்ற பக்கமே வராமல் தலைமறைவாக இருக்கும் அமித்ஷா தன் பெயரிலேயே மசோதாக்கள் பட்டியலிடப்பட்டிருந்தும் அவைக்கே வராமல் இணை அமைச்சர்களை கொண்டு அவற்றை நகர்த்த வைப்பதாக மாணிக்கம் தாக்கூர் MP குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் வகையில் 65 சிறப்பு படைகள் உருவாக்கப்படும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் நேரடி உத்தரவின் பேரில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் போதைப்பொருள் தடுப்பு பணிகளுக்காக பிரத்யேகமாக 264 கோடியே 14 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலம் முழுவதும் 65 சிறப்பு அதிரடி படைகள் களமிறக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையில் மட்டும் 12 சிறப்பு படைகள் உருவாக்கப்படுவதுடன் எஞ்சிய 37 மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு 1 வீதம் 37 சிறப்பு படைகள் அமைக்கப்படும் என்றும் மற்றவை முக்கிய மாநகரங்கள் மற்றும் எல்லைப் பகுதிகளில் பிரிக்கப்படும் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 65 சிறப்பு படைகளில் ஒவ்வொரு படைக்கும் ஒரு காவல் ஆய்வாளர்கள் வீதம் 65 காவல் ஆய்வாளர்களும் 130 உதவி ஆய்வாளர்களும் 325 காவலர்களும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தொகுதி வாரியாக உறுப்பினர்களை சேர்க்க தனுஷ் ரசிகர் மன்றம் சார்பில் அறிவிப்பு வெளியாகி இருப்பது தனுஷின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் நடிகர் தனுஷ் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தனுஷ் பேசிய கருத்துகள் அவரது அரசியல் நுழைவை உறுதிப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் நற்பணி மன்றத்திற்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக உறுப்பினர்களை சேர்க்க தனுஷ் ரசிகர் மன்றம் சார்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி அவரது நற்பணி மன்றம் மூலமாக தொகுதி வாரியாக உறுப்பினர் சேர்க்கை நடத்த தனுஷ் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இது அவரின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வாகவும் பார்க்கப்படுகிறது. நடிகர் தனுஷ் விரைவில் அரசியல் கட்சி தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி. இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு. சரி 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 அப்போதும் சரி இப்போதும் சரி எப்போதும் சரி சரி வசந்தன் சரி 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 அனைத்திலும் சரி சரி விலையில் சரி தரத்தில் சரி சேவையில் நேர்மையில் சரி. அனைத்து பிராண்ட் ஏசிகளை வாங்க இதுவே சரியான இடம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி. இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு. சரி 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 அப்போதும் சரி இப்போதும் சரி எப்போதும் சரி சரி வசந்தன் சரி 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 அனைத்திலும் சரி சரி விலையில் சரி தரத்தில் சரி சேவையில் நேர்மையில் சரி. அனைத்து பிராண்ட் ஏசிகளை வாங்க இதுவே சரியான இடம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி. இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு. சரி 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 அப்போதும் சரி இப்போதும் சரி எப்போதும் சரி சரி வசந்தன் சரி 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 அனைத்திலும் சரி சரி விலையில் சரி தரத்தில் சரி சேவையில் நேர்மையில் சரி. அனைத்து பிராண்ட் ஏசிகளை வாங்க இதுவே சரியான இடம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி. இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு. சரி 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 அப்போதும் சரி இப்போதும் சரி எப்போதும் சரி சரி வசந்தன் சரி 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 அனைத்திலும் சரி சரி விலையில் சரி தரத்தில் சரி சேவையில் நேர்மையில் சரி. அனைத்து பிராண்ட் ஏசிகளை வாங்க இதுவே சரியான இடம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி. இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு. 4ஆம் தேதியிலிருந்து எடப்பாடியாருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அந்த உறவு பங்காளி என்று பேசுகிற அளவுக்கு உருவாக்கிச்சு. திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவு அளித்தார்கள். இப்போது சில கட்சிகள் அதில் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் மாற்று திட்டமாக திருமாவளவனை முதலமைச்சராக்குவோம், மற்ற அமைச்சர்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். செய்த தவறுகளை மறைப்பதற்காக பொதுச் செயலாளர்கள் மீது தொடர்ந்து குற்றம் சொல்லி வருகிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. திமுக உடனான உறவு இல்லைன்னு எடப்பாடியார் சத்தியம் செய்ய முடியுமான்னு கேட்கிறார். நிச்சயமா செய்ய முடியும். நாங்கள் தான் அதற்கு உதாரணம். நாங்கள் தான் கூட இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோடு ஒன்றுபட்டு உறுதியாக அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அண்ணன் எடப்பாடியார் நடத்தவில்லை.
நீட் தேர்வு மெரிட் பட்டியலில் இருப்பிட சான்றிதழ் இல்லாததால் 20 மாணவர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்று அமைச்சர் அருண்ராஜ் கூறியிருப்பதன் மூலம் வெளிமாநில மாணவர்கள் முறைகேடாக தமிழ்நாட்டுக்கான மாணவர்களின் இடங்களை பெறுவது தடுக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. 2026-27 ஆண்டுக்கான இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சார்ந்த பட்ட படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் அருண்ராஜ் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நீட் தேர்வு மெரிட் பட்டியலில் இருப்பிட சான்றிதழ் இல்லாமல் 20 மாணவர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்று கூறினார். மேலும் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் படித்த மாணவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் அவர்கள் பயின்ற கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் உறுதியளித்தார். மருத்துவக் கல்லூரியில நிறைய இடங்கள் இருக்கு, பாத்தீங்கன்னா ஜிப்மர் இருக்கு, எய்ம்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், அது பொதுப்பட்டியலில் இருந்தா கூட ஒரு சிறப்பு ஒரு பொதுப்பட்டியல் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வந்து அந்த லிஸ்ட்ல கல்வியும் மருத்துவத்தையும் நம்ம இணைத்து அதுல கொண்டு வந்திருக்கோம். பிறகு இந்த கல்வியில ஒரு மாநில அரசு ஒரு லாவை கொண்டு வந்தோம்னா, ஒருவேளை அது ஒன்றிய சட்டத்தோட ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்ததுன்னா இந்த மாநில சட்டம் தான் செல்லுபடியாகும். அப்படிங்கிற முறையில ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வரணுங்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சட்டப்பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையே அரசு ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகை தொடர்பாக காரசார விவாதம் நடைபெற்றது. இதனை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு. டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிற ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. நாங்கள் ஏற்றியிருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல உங்களுக்கு தெரியும், உர பற்றாக்குறை வருகிற போது தமிழ்நாட்டிலே எங்கும் உரம் கிடைக்கவில்லை என்ற நிலையில கூட அன்றைக்கும் இதே மானியத்தை தான் நீங்கள் உயர்த்தினோமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போது புரிந்து கொண்டால் சரி. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் திருத்த மசோதா 2026 விரிவான ஆய்வுக்காக துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்ப வலியுறுத்தி மக்களவை சபாநாயகருக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநில வருவாய்கள், கூட்டாட்சி மற்றும் நிதித்துறை தீர்மானங்களை நேரடியாக பாதிக்கும் ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் அவசரமாக நிறைவேற்றக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதா மாநிலங்களின் நிதி அதிகாரங்கள், கூட்டாட்சி, பின்னோக்கிய சட்டம் இயற்றல் மற்றும் ஒன்றிய அரசிற்கு சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளித்தல் ஆகியவை குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். மாநிலங்கள் மற்றும் தொடர்புடைய நிபுணர்களின் கருத்துக்களை முறையாக கருத்தில் கொண்டு நிலைக்குழு இதனை பிரிவு வாரியாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். Today the government has introduced an important bill, which is the Mines and Minerals Regulation Bill. In this bill, there are very important clauses which actually curtails the federal rights of the states. It is a very important bill because this has been the direction of the government for the past that some. அதானிக்கு ₹1 1000 ஏக்கர் நிலத்தை வழங்கிய பிரதமர் மோடி மாணவர்களுக்கோ பெல்லட் துப்பாக்கி தாக்குதல், தடியடி ஆகியவற்றை வழங்கியதாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானுசிப் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் நடத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிரான கொடூர தாக்குதல் குறித்து உண்மை கண்டறியும் குழுவினர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது வீடியோ ஆதாரத்துடன் அறிக்கை வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானுசிப் பீகாரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது பெல்லட் துப்பாக்கிகள், தடியடி, AK-47 தோட்டாக்கள் மூலம் தாக்குதல் தொடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் மோடி அதானிக்கு ₹1 1000 ஏக்கர் நிலத்தை வழங்கியதைப் போல தங்களுக்கும் ₹1 தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கினால் அது தங்கள் சுமையை வெகுவாக குறைக்கும் என்று மாணவர்கள் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைதி பேரணி மேற்கொள்ளப்பட்டது. விழுப்புரத்தில் மத்திய மாவட்ட காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற அமைதி பேரணிக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிவா தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட மற்றும் நகர காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
இதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற அமைதி பேரணியில் ரிஜெக்ட் டீலிமிட்டேஷன் என்று வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி அக்கட்சியினர் பேரணியாக சென்றனர். அப்போது ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தருமபுரியில் நடைபெற்ற கண்டன அமைதி பேரணிக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிற்றரசு தலைமை தாங்கினார். திருப்பூர் மாவட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அமைதி பேரணிக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் செல்வகுமார் தலைமை தாங்கினார். இப்பேரணியில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். எதிர்காலத்தை காப்பதற்கு சமம் என்பதை நாம் அனைவரும் இந்நாளில் நினைவு கூறுவோம். வசந்த் டிவி செய்திகளுக்காக சுப்பு. ஆயிரத்தி 1982 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியன்று பழங்குடி மக்களுக்காக ஐக்கிய நாடுகள் சபையின் பணிக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதனை நினைவுகூரும் வகையில் 1994ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதியை உலக பழங்குடியின மக்களின் சர்வதேச தினமாக ஐக்கிய நாடுகள் பொது சபை அறிவித்தது. உலகெங்கிலும் 90க்கும் மேற்பட்ட நாடுகளில் சுமார் 47 கோடியே 67 லட்சத்துக்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இயற்கையோடு இயைந்து வாழும் இவர்கள் உலக மக்கள் தொகையில் 6.2 விழுக்காடாகவும் உள்ளனர். உலகளாவிய பல்லுயிர் பெருக்கத்தின் 80 விழுக்காட்டினை பழங்குடியின மக்கள் பாதுகாத்து வருகின்றனர். ஆனாலும் உலகளாவிய ஏழைகளில் பழங்குடியின மக்கள் 15 விழுக்காடாக உள்ளனர். எனவே இவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு இவர்களுக்கான சமத்துவத்தையும் உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே உலக பழங்குடியின மக்களின் சர்வதேச தினம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்களின் உரிமைகளை காப்பது பூமியின் எதிர்காலத்தை காப்பதற்கு சமம் என்பதை நாம் அனைவரும் இந்நாளில் நினைவு கூறுவோம். வசந்த் டிவி செய்திகளுக்காக சுப்பு. ஹலோ டாக்டர் நேரலை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. இந்நிகழ்ச்சியில் உங்களின் நோய் குறித்த அனைத்து சந்தேகங்களுக்கும் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையின் அனுபவம் மிக்க மருத்துவர்கள் பதிலளிக்க வருகிறார்கள். காண தவறாதீர்கள். அடுத்து வருவது மக்கள் களம். திருவள்ளூரில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தேரடி வரை மகளிர் இலவச பேருந்து இயக்க வேண்டும் என அப்பகுதி பெண்கள் கோரிக்கை வைத்தனர். அங்க போங்க, அங்க நிற்கும் பஸ்ன்றாங்க, இங்க நிற்கன்றாங்க. நாங்கள் இவ்வளோ நேரம் வந்தால் 9:10 9:15 எடுப்பாங்க பஸ்ஸு. இப்போ பஸ்ஸு வந்து மணி 9:30 ஆக போதுன்னு பஸ் வரல. ஃப்ரீ பஸ் வந்து எங்களுக்கு திருவள்ளூர் வரைக்கும் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் விட்டாங்களா கூட பரவாயில்ல. எங்களுக்கு எப்பவுமே வரா போல வந்தாவும் பரவாயில்ல பஸ்ஸு. நீங்கள் அங்கேருந்து இங்கே வாங்க, இங்கே தான் நிற்கும் பஸ்ஸுன்னா அந்த ஆட்டோக்காரனுக்கு டெய்லி எங்களால் முடியல. நாங்களும் கூலி வேலைக்கு தான் போகிறோம். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் கூட்டுறவு பால் கொள்முதல் நிலையம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கறவை மாடுகளுடன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50% மானியத்தில் பலன் கோரி கொடுக்குது. அடுத்ததாக பாலை சத்துணவு திட்டத்தில் சேர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுத்துருவோம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக தமிழக அரசு பால் விலை 10 ரூபாய் ஏற்றவில்லை என்றால் இந்த போராட்டம் ஆயிரக்கணக்கானவரோடு தொடர்ந்து மாவட்ட ஆட்சி முன்பு அடுத்த கட்டமாக நடைபெறும். மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி சலுகை வழங்க கோரி வேலூரில் கத்தோலிக்க மறைமாவட்டம் மற்றும் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலித் கிறிஸ்தவர்களும் தலித் இஸ்லாமியர்களும் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசை நாங்கள், உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் வலியுறுத்தி சொல்வது, எங்களுடைய உரிமையை நீங்கள் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.
கும்பகோணத்தில் நிரந்தர வட்டார போக்குவரத்து அலுவலரை நியமிக்க வலியுறுத்தி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னைக்கு உள்ள எக்ஸாமுக்கு நாளைக்கு ஏதாச்சும் எழுதுறது சொல்யூஷன் கொடுக்கணும்னு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்தாக்கா இன்னைக்கு ஆர்டிஓ வரல. இங்க உள்ள உதவியாளர்கிட்ட கேட்டாக்கா என்னால எதுவும் செய்ய முடியாது, எனக்கு செய்யக்கூடிய பவரும் கிடையாது, ஆர்டிஓ வந்தாதான் செய்ய முடியும் கொல்ல முடியும்னு அவங்க பதில் சொல்லிட்டு அவங்க ஒதுக்கிட்டாங்க. எங்களுடைய முறையை, பொதுமக்களோட முறைகளை நாங்க யார்கிட்ட போய் முறையிட முடியும்? விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் CITU உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள சிங்காரத்தோப்பு பகுதியில் அனைத்து தொழிற்சங்க கூட்டுக்குழுவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தொழிலாளர் சட்ட தொகுப்பை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும். அதேபோன்று குறைந்தபட்ச சம்பளம் 42,000 வழங்கிட வேண்டும். அதேபோன்று விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகள் சிறு குறு நடுத்தர தொழில்களை வஞ்சிக்கின்ற அமெரிக்க அரசாங்கத்தோடு ஒன்றிய மோடி அரசும் போடப்பட்ட ஒப்பந்தம் விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் சிறு குறு தொழில்களையும் பாதிக்கக்கூடிய அந்த துரோக ஒப்பந்தத்தை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும். கடலூரில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் CITUவினர் மற்றும் விவசாய சங்கத்தினர் திரளாக கலந்து கொண்ட நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து ஒன்றிய அரசு அறிவித்துவிடவும், ஜி திட்டத்தை ரத்து செய்திடவும், அப்படி அமல்படுத்துகின்ற பொழுது வருடத்திற்கு 200 நாட்கள் வேலையும் ரூபாய் 700 சம்பளமும் கொடுக்க வலியுறுத்தி நாடு தழுவிய மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் CITU, HMS உள்ளிட்ட 7 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். நீட் தேர்வை முற்றாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். ஐக்கிய விவசாயிகள் முன்னணியும் சார்பாக இந்தியா முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட மையங்களில் இன்றைய தினம் மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை மாவட்ட செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் கீழப்புலம், குறிச்சியூர், சுந்தரபாண்டியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குறுகிய கால பயிரான சூரியகாந்தி பயிரிடப்பட்டுள்ளது. அறுவடைக்கு தயாரான நிலையில் பூத்து குலுங்கும் சூரியகாந்தி தோட்டத்தில் குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். இந்த சூரியகாந்தி போட்டிருக்கோம், மழை தண்ணி இல்லைனால சூரியகாந்தி போட்டிருக்கோம். ஏதோ சுற்றுலா தானே வராங்க, ஒரு ஆளுக்கு 300, 2 ஆளுக்கு ஒரு 600 சம்பளம். தண்ணி பாய்ச்சி அந்த இதெல்லாம் ஒரு 3000 ஆகிட்டு, தண்ணியில்னால இந்த இதை போட்டிருக்கோம். சுற்றுலா தானே வராங்க, என்னத்தையும் ஒரு 5 தருவாங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேன் சேகரிப்பு பெட்டிகளில் மர்ம வண்டுகள் தாக்குதல் காரணமாக தேனீகளின் முட்டைகள் அழிந்து வருகின்றன. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள், வேளாண் வல்லுநர்கள் உரிய மருந்துகளை கண்டறிந்து வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சூழ்நிலை நீடித்தால் என்னன்னா, நம்ம தேன் சார்ந்த பொருட்கள், விவசாயத்தில் காய்கறி, பழங்கள் இது எல்லாமே மகரந்த சேர்க்கை மூலமாக அதிகமாக காய்ப்பு திறன் வந்துட்டு இருக்குதுங்க. இந்த தேனி எஃபெக்ட் ஆகிறதுனால இது எல்லாமே பாதிப்பாகும். திருச்சியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான மாநில செயற்குழு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் 2024ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 30,000 காலிப்பணிகள் இருக்கிற நிலையில் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா தேர்வுகளையும் எழுதி எல்லா தேர்வுகளையும் தங்களுடைய தகுதியை நிரூபித்துள்ள 21,515 ஆசிரியர்களுக்கும் நீங்கள் பணி நியமனம் வழங்கும் பொழுது உங்களை நாங்கள் வாழும் காமராசராக பார்ப்போம். தஞ்சையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு கூட்டம் CITU மாநில பொதுச் செயலாளர் புவனேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நெல் கொள்முதல் நிலையங்களில் இருப்பு இருப்பதால் ஏற்படும் இழப்பை கொள்முதல் பணியாளர்களிடம் வசூலிப்பதை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. நெல் கொள்முதலாகி இயக்கம் செய்யப்படாமல் அடுத்த கொள்முதல் ஆரம்பிக்கிறது கூட இடம் இல்லாமல் இருக்காங்க. இதை உடனடியாக இந்த கொள்முதல் பிரச்சனை
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில மாநாடு நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ரவீந்திரன், விவசாய கடன் தள்ளுபடி குறித்து 3வது அறிவிப்பில் விவசாயிகள் மகிழும்படியான அறிவிப்பு வெளியாகும் என விவசாயிகள் பிரதிநிதிகள் கூட்டத்தில் அமைச்சர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக கூறினார். 3 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயம் விவசாய பிரதிநிதிகளை அழைத்து நாங்கள் பேசுகிறோம். அப்ப நீங்க உங்க குறைகளை எங்களிடத்திலே அரசுக்கு சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது நல்ல அம்சம், அது தொடர வேண்டும் என்று நம்ம கருதுறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7:05 மணிக்கு. வணக்கம்.